இவர் வந்து பேசாமல் வெறுமனே நின்னுகிட்டு இருந்தாலும் இந்த கும்பல் வந்து சத்தம் போடுவாங்க, விசில் அடிப்பாங்க. நம்ம திருச்சியில பாக்கலையா? மைக்கு வேலையே செய்யல. மைக்கு வேலை செய்யலங்கிறது விஜய்க்கும் தெரியுது. ஆனா கேட்கலன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் பார்த்தவங்க, நான் விஜய் பார்த்துட்டோம்ல, அவர் என்ன பேசுறா எனக்கு என்ன கிளம்புற கூட்டங்களும் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஓகே விஜய் அவர் பார்த்துட்டோம், விஜய் கையடிச்சாரு, விஜயோட வாயை செய்து அதுவே எனக்கு போதுமானது. சினிமால நாங்க பார்க்கிற அந்த விஜய் நாங்க வந்து நேர்ல பார்க்கணும். அதுவே எங்களுக்கு போதுமானது. அங்க இருக்கிற அந்த வர கிரௌடுக்கு விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக என்ன பேச போகின்றார் அந்த கவலை எல்லாம் அவர்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. விஜயை பார்த்துட்டோம்ப்பா, அதே எங்களுக்கு பெருமையா இருக்கு. நான் பின்னாடி நின்று விஜய் கூட ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன், ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டேன், இது எனக்கு போதும். வாழ்க்கை முழுக்க நான் சொல்லிக்குவேன், நான் விஜய் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துறேன். விஜய் வந்து ஆனா பரவாயில்ல, நம்ம நிறைய பேசுறதா அந்த கட்சிக்காக தொடர்ச்சியா யூடியூப்ல பேசுறது, நீங்க பேசுறது எல்லாத்தையும் பாக்குறாங்க புரியுது. ஏன்னா அந்த துண்டை கேட்ச் போட்டு விளையாட்டுறது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டு இருக்காருன்னு ஒண்ணு தோணுது. இன்னொன்னு அவரே வந்து சனிக்கிழமை அரசியல்வாதி, சில பேர் கூட வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் சொல்றாங்க. நான் நிறைய இடங்களை பேசுறேன், வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் இல்லைங்க, இது சனிக்கிழமை அரசியல்வாதி. இது வந்து சரிபோதா சனிவாரம்ங்கிற தெலுங்கு படம் மாதிரி அவர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அந்த படத்துல கூட நாயகனுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு வாரம் தன்னோட கோவத்தெல்லாம் அடக்கி வச்சு அவர் வெளிப்படுத்துவாரு. விஜய் அதெல்லாம் கூட செய்ய மாட்டாரு. முன்னாடியே கொடுத்த ஸ்கிரிப்ட்ல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் செய்வார் அப்படிங்கறத பார்த்தோம். நான் வந்து மத்தவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு வாரம் கழிஞ்சு வரது வந்து மத்தவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல மேடம், யாரு பிரஸ்ல இருக்காங்க? நீங்க வந்து இங்க இந்த காட்சிகள் ஓடிட்டு இருக்கும் போதே முதலமைச்சர் செம்பரம்பாக்கம் ஏரியில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அதிகமாக வருதுங்கிறத அந்த திறப்பு விழாக்கு ஒரு போராடு பாக்குறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற ஒரு ஊர்ல நின்று பிரச்சாரம் பண்றதை பாக்குறோம். இங்க அன்புமணி ராமதாஸ் முதற்கொண்டு அவரும் வந்து ஒரு மேடையில் நின்று இங்க செக் டேம் கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி சீமான் அவர்கள் தொடர்ச்சியா களத்துல இருக்காரு. இதுல எந்த அரசியல்வாதிகள் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க? இந்த எல்லா அரசியல்வாதிகளும் நமக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மாற்று கருத்து இருக்கலாம், இவர் செய்யறது சரியா தவறாங்கிற மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும், இவங்க எல்லோருமே முழு நேர அரசியல்வாதிகள். அரசியலுக்காகத்தான் நாங்க இருக்கிறோம், அரசியல் நாங்க செய்யணும்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனா விஜய்ங்கிறவர் வந்து ஒரு பகுதி நேர அரசியல்வாதி கூட கிடையாது. அவர் ஒரு ஃப்ரீ டைம் பாலிட்டிஷியன். சனிக்கிழமை நான் ரெஸ்ட் விடுறேன்ப்பா, நான் 5 நாள் 6 நாள் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன், தூங்கி எனக்கு போர் அடிக்குது, அதனால 6வது நாள் வெளியே வருகின்றேன் அப்படிங்கிற அளவிற்கு கூட அரசியல்வாதி. அதான் அவரே சொல்றல, சனிக்கிழமை வந்து சனிக்கிழமை வந்து டிஸ்டர்ப் ஆகாதீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, சனிக்கிழமை வர்றீங்க. நீங்க போகின்ற இந்த மாவட்டங்கள் இருக்கிறவங்க மேனுபேக்சரிங் செக்டர்ல இருக்கிறாங்க, சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறாங்க, அரசு வேலைகள் இருக்காங்க. அரசு வந்து எல்லா நாளும் சனிக்கிழமை லீவு கிடையாது, சில நாட்கள் வந்து அவங்களுக்கும் ஆபீஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் போக போக ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யற தொழிலாளர்கள் கூட இருப்பாங்க. அதனால நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம வந்திருக்கேன் அப்படி நீங்க உண்மையிலே நீங்க மனசாரி சொன்னீங்கன்னா, போன வாட்டி ஏர்போர்ட்ல நீங்க ஒரு கூத்தடிச்சீங்களே, அதை செஞ்சிருக்கவே கூடாது. நீங்க அதே ஏர்போர்ட்ல புதுக்கோட்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பையன், எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அதனால நான் போகணும்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். தன்னுடைய இறந்த அப்பாவை அவன் ஒரு வெளிநாட்டுல இருந்து பார்க்க வருகிற பையன் 1.5 மணி நேரம் காக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த மனிதாபிமானம் இருந்திருந்தால் நீங்கள் செய்திருக்க வேண்டியது என்பது நிச்சயமாக நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் வர்றதே கூட இந்த பயணம் எல்லாம் செய்யாம ஒரு பாயிண்ட்ல பிக்ஸ் பண்ணேன். அந்த பாயிண்ட்டை நான் என்ன பேசுறோம்னு நினைக்கிறேன்னா மக்களை பார்த்து நான் பேசிட்டு போறேன்